காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை நீடிப்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியால் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 55,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 21,520 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஆழியாற்றில் வினாடிக்கு 2,500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய தாலுகாக்களுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட மேலும் 3 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள பாஜக மாவட்ட மகளிரணி செயலாளர் அஞ்சலையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பருவமழை காரணமாக வரத்து குறைந்ததால் தேனியில் தக்காளி விலை அதிகரித்துள்ளது. ஆண்டிப்பட்டி சந்தையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 14 கிலோ கொண்ட கூடை தக்காளி 1,300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கனமழை காரணமாக கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை 3வது நாளாக நிரம்பி வழிகிறது. வினாடிக்கு 16,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 7 நாட்களில் 568 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் 16ஆம் தேதி வரை 5,976 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 2 நபர்கள் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் வரும் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கு மாற்றாக மொத்தம் 44 சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே மதுவை விநியோகிக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக வெளியான தகவல் உண்மையில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அப்படி ஒரு திட்டமே இல்லை என்றும் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை கூட நடைபெறவில்லை என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.